தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சங்கீத புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீத கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு சத்துருக்கள் மூலம், ஜனங்கள் மூலம், ஏன் உற்ற தோழன் மூலம், அநேகர் மூலம் அவருக்கு அநேக சோதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பாடுகளெல்லாம் வந்திருக்கிறது. அது அதிகமாய் அனுபவித்த ஒரு தேவ மனிதன் தாவீது. இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டம், சோதனை, பாடுகள், அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது ஆண்டவரின் உதவியை நாடினார். ஆனால் உதவி ஆண்டவரிடத்திலிருந்து உடனே வரவில்லை, தாமதமாகி கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட காலங்களிலே அவர் எப்படி பொறுமையாக இருந்தார் என்பது குறித்து தான் இந்த வசனத்தை வாசித்தோம். ஆண்டவர் பதில் கொடுப்பதுக்கு தாமதமானாலும், ஆனால் ஜெபத்தை தாவீது நிறுத்தலை, தொடர்ந்து ஜெபித்தார். விளைவு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அப்படி கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்த பொழுது அந்த ஜெபத்துக்கு, பொறுமையோடு ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுத்த பதிலை பார்த்தீங்கன்னா, இந்த 40ஆம் சங்கீதம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் எப்படி பதில் கொடுத்து உயர்த்தினார்னா, குறிப்பாக சொல்கிறேன் பாருங்களேன். 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, தாவீதை குழியிலே இருந்து நல்ல ஒரு பெரும் பாதைக்கு வழிநடத்தினார். ஒரு குழியிலேருந்து தூக்கி பாதைக்கு வழிநடத்தினார் அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் அதே 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, உளையான சேற்றிலிருந்து கன்மலைக்கு உயர்த்தினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 3வது பார்த்தீங்கன்னா, 3வது வசனத்தில் ஒரு அழுகையிலிருந்து துதிப்பதற்கு, அழுகையிலிருந்து ஆண்டவரை துதித்து பாடுவதற்கு உயர்த்தினார். இப்படி பொறுமையுடன் காத்திருந்த தாவீதின் ஜெபத்தை கேட்டு இந்த அளவுக்கு உயர்த்தினார் பாருங்க. கொடியிலிருந்து பாதைக்கும், உளையான சேற்றிலிருந்து கன்மலைக்கும், அழுகையிலிருந்து துதிப்பதற்குமாக தேவன் தாவீதை உயர்த்தினார். அப்புறம் தாவீது சொன்னது பாருங்க, பொறுமையுடன் காத்திருந்தேன் அப்படி சொல்றாரு பார்த்தீங்களா. அது அர்த்தம் என்னன்னா, நான் முறுமுறுக்காமல் எல்லாவித சோதனைகளையும், வலி, வேதனை, போராட்டங்களை தாங்கிக் கொள்வது அப்படின்னு அர்த்தம் அந்த பொறுமைக்கு. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகள், நீங்கள் பல மாதங்களாக, பல வருடங்களாக சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், பதில் வராமல் இருக்கலாம், அல்லது ஒரு பகுதி மாத்திரம் கேட்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் விடாமுயற்சியோடு தொடர்ந்து முறுமுறுக்காமல் ஒரு எதிர்பார்ப்போடு பொறுமையாய் காத்திருங்கள். எத்தனை தடை வந்தாலும் இந்த ஜெபத்துக்கு மட்டும் நீங்கள் எந்த விதத்தும் தடை இல்லாமல் அதை காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.